ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே விளாக் தாங்க பார்க்க போறோம். நம்ம எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கலான்னு போயிருக்கோங்க. சமயபுரம் அம்மன்னா யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சவங்க ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. நம்ம வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு கிளம்புனாங்க. போற வழியில வந்து பாப்பாவுக்கு வந்து பூ வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வாங்கி வச்சோங்க. இந்த பூ வந்து ரூ. 100ங்க. ஒரு முழம் வந்து ரூ. 100ன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு முழம், எனக்கு ஒரு முழம் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து பூவே வைக்க மாட்டா. இருந்தாலும் இன்னைக்கு மொட்டை எடுக்கணும் பாப்பா, பூ வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சு விட்டோம். சமயபுரம் வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணுங்க. அதாவது காணிக்கை கொடுக்கறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். அதனால வந்து 2 டிக்கெட்டை வாங்கணும். பாப்பா வந்து மொட்டை எடுக்க போறாங்க. நான் வந்து பூ முடி எடுக்க போறேன். அதனால 2 டிக்கெட் வாங்கணுங்க. லைன்ல தான் நின்றுட்டு இருந்தோம். பாப்பா வந்து மொட்டை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்கா இருந்தா. ஃபீல் பண்ணாடா பாப்பா, சீக்கிரமே முடி வளர்ந்துரும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மேலே போயிட்டோம். ஒரு சைடு வந்து பாப்பா வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். நான் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பூ முடி எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேங்க. தனி தனி டோக்கன் குடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை, பிறந்த மொட்டை வந்து கள்ளழகர் கோயில்ல எடுத்தோங்க. செகண்ட் மொட்டை வந்து சமயபுரம் கோயில்ல தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ பாப்பா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்திருக்கப்போ, அம்மாட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து வேண்டிட்டு போயிருந்தோம். அத நல்லபடியா நிறைவேத்தி குடுத்தா, பாப்பாவுக்கு மொட்டையும், நான் வந்து பூ முடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தேன். அத வந்து அம்மா வந்து நிறைவேத்தி குடுத்தாங்க. அதனால தான் வந்து காணிக்கை செலுத்தலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மொட்டை எடுக்க வந்தோம். இப்போ மொட்டை எடுத்து முடிச்சாச்சு. அங்கேயே குளிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு, ஒரு பாட்டிட்ட வந்து சந்தனம் வாங்கி வச்சு விட்டு, பாட்டியே வந்து பொட்டு வச்சு விட்டாங்க. அந்த பாட்டி காணிக்கை குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். சரி, அர்ச்சனை தட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு, எப்பயுமே கோயிலுக்கு வந்தா இந்த கடையில தான் வாங்குவோம். நம்ம வெளியிலேயே வந்து அர்ச்சனை தட்டுலாம் வாங்கிட்டு போனா ஒரு ரூ. 300 முடிஞ்சிருங்க. ஆனா கோயில் தளத்துல வந்து மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 500. நம்ம கொஞ்சம் பெரிய மாலையா தான் வாங்கினோம். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து வெளியில வந்து ரூ. 10, இங்க வந்து ரூ. 15 விக்கிறாங்க. மாலை எல்லாம் வாங்கிட்டோங்க. நம்ம வீட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, தாம்பூல தட்டு எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த தட்டுல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்காரங்கட்ட சொன்னா அவங்க வச்சு குடுத்தாங்க. இப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டோங்க. சூப்பரா வந்து சமயபிரமண வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோங்க. லாஸ்ட் டைம் வந்து அம்மாட்ட வந்து நாங்க ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிட்டு போயிருந்தோம். அத வந்து இந்த தாய் வந்து நிறைவேத்தி குடுத்தாங்க. அதனால தான் வந்து மனநிறைவா வந்து நம்மளோட காணிக்கைய வந்து அம்மனுக்கு செலுத்தணுங்க. இப்போ கோயில்லேருந்து வெளியில வந்துட்டோம். வெளியில வந்தோனே பாப்பா வந்து பொங்கலும், புளியோதரையும் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்தோம். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய மாலையா தாங்க வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த மாலைய வந்து அம்மன் கழுத்துல போட்டுட்டு, அம்மன் கழுத்துலேருந்து ஒரு மாலைய எடுத்துட்டு வந்து தம்பி கழுத்துல போட்டு விட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து எலுமிச்சை மாலை போட்டு விட்டாங்க. இப்போ பாப்பாவும் தம்பியும் வந்து பொங்கலும், புளியோதரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து எல்லா கோயிலுக்கும் போவோங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போவோம். சாமி கும்பிடுவோம். மனசு கஷ்டமா இருந்தா வந்து நம்ம கண்ணுல வந்து கண்ணீர் மட்டும் தான் வரும். ஆனா என்னன்னு தெரியலங்க. சமயபுரம் கோயிலுக்கு நான் எப்போ வந்தாலும் சரி, லைன்ல நின்டுகிட்டு இருக்கப்ப சாமி பக்கத்துல நெருங்க நெருங்க எனக்கு வந்து கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சுரும். அப்படியே ஒரு மெய் சிலுக்கும் அம்மாவ பார்க்க பார்க்க. என்னால வந்து தாம்பழ தட்ட கூட பிடிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து கை வந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுச்சு. கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. ஒரு 10 நிமிஷம் வந்து நான் யார்ட்டயுமே பேசவே இல்லங்க. அப்படியே அமைதியாவே அம்மாவே பார்த்துட்டு இருந்தேன். யார் யாருக்கு சமயபுரம் அம்மன பார்த்தா மெய் சிலுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம். ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 5 தடவையாச்சும் அம்மா பேர சொல்லிருவேங்க. அந்த அளவுக்கு வந்து என்னோட இஷ்ட தெய்வம்னு கூட சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே. நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்த வந்து யார்ட்டயும் சொல்ல முடியாதுங்க, சொந்த பந்தத்திட்ட கூட. ஆனா வந்து இந்த தாய்கிட்ட வந்து நம்ம மனசார சொல்லலாம். கண்டிப்பா வந்து அந்த தாய் நிறைவேத்துவாங்க. நல்லபடியா வந்து சமயபுர தாய தரிசனம் பண்ணிட்டு நம்மளோட நேர்த்திக்கடனும் செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்புனோம். யார் யாருக்கு சமயபுரத்து அம்மன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.